இந்த சிகப்பு முளைக்கீரையை நம்ம எப்படி கடையலான்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து பருப்பு போட்டும் செய்யலாம், பருப்பு போடாதையும் செய்யலாம். நான் இன்றைக்கி பருப்பு போடாத செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஒரு 5, காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இந்த கீரை வேகிறதுக்கு தேவையான தண்ணியை முதலே ஊற்றிக்கலாம். ஏன்னா கீரை போட்டதுக்கப்புறம் ஊற்றினோம்னா நம்ம அளவு தெரியாது. அதனால் இப்போ ஊற்றிட்டோம்னா அளவாக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கீரையை போட்டுக்கலாம். இந்த கீரை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. ஏன்னா நான் தண்டோடு போட்டிருக்கேன். நீங்கள் தண்டு வேண்டாம் அப்படின்னா தண்டு தனியாக கூட நீங்கள் பொரியல் பண்ணிக்கலாம். தண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு கீரையை மட்டும் நீங்கள் போட்டு கடைஞ்சிக்கணும். இதுலேயும் வந்து பிளட் எல்லாம் ஊறும் அப்படி சொல்லுவாங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நிறைய பேர் வீட்டில் வந்து இது சமைச்சி சாப்பிட தெரியாததுனால செய்ய மாட்டாங்க. இது வந்து செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இந்த கீரையை சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் 4 விசில் வந்தால் போதும். அப்போ தான் நம்ம மத்து போட்டு கடையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கீரை கடையிறதுக்கு கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். கீரையை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கீரையை கடைஞ்சாச்சு. இதை பாருங்கள், பீட்ரூட் கலர்லேயே இருக்குது பாருங்கள் கீரை. இப்போ கீரையை தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கீரை தயாராகிடுச்சு.